لا إله إلا الله. கணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதம் நம்மை விட்டு சென்றிருக்கிறது. ஒரு புனிதமான மாதம். எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் சற்று வெயில் தாக்கமாக இருந்தாலும் அது சென்ற வேகமே தெரியவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஒரு புறம் எப்பொழுது முடியும் என்று எதிர்பார்த்திருந்தாலும் இனி எப்பொழுது வருமோ என்கிற ஏக்கத்தை நம்மிடத்தை விட்டு சென்றிருக்கிறது ரமலான். அதனால்தான் பெரியவர்கள் துவா செய்வார்கள், ரமலான் மாதம் முடிந்த பிறகு 6 மாத காலம் யா அல்லாஹ் ரமலானில் நாங்கள் செய்த அமல்களெல்லாம் கபூல் செய்து கொள்ள யா அல்லாஹ் என்று 6 மாத காலம் துவா செய்வார்கள். அதே போன்று அடுத்த 6 மாத காலம் யா அல்லாஹ் ரமலானை எங்களை அடைய செய்வாயாக என்று துவா செய்வார்கள். ரமலானை ஆரோக்கியத்தோடு அடைய செய்வாயாக என்று துவா செய்வார்கள். இப்போ வருடம் முழுவதும் ரமலானுடைய சிந்தனையாகவே பெரியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். காரணம், அதனுடைய நன்மைகள் எண்ணிலடங்காதது. அப்படிப்பட்ட ரமலான் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறது. ரமலான் பிரிந்தாலும் கூட ரமலானுடைய அமல்கள் நம்மிடத்தில் தான் இருக்க வேண்டும். ரமலானை வழி அனுப்புவது போன்று ரமலானோடு சேர்ந்து நம்முடைய இபாதத்தை வழி அனுப்பி வைத்து விடக்கூடாது. ரமலானோடு சேர்ந்து நம்முடைய தொழுகைகளையும் நாம் வழி அனுப்பி வைத்து விடக்கூடாது. இன்றைக்கு எப்படி சுபுவுக்கு கும்பல் இருக்கிறதோ, பெருநாளைக்கு எப்படி கும்பல் இருக்கிறதோ, இதே போன்ற கும்பல் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மௌத்து வரை வர வேண்டும். அப்படி இருந்தால்தான் ரமலானை நாம் சரியாக பயன்படுத்துகிறோம் என்பதாக அர்த்தம். ரமலான் நம்மை விட்டு சென்றது என்றால் நம்மிடத்தில் பல தாக்கங்களை ஏற்படுத்திவிட்டு தான் அதற்கு சென்று இருக்க வேண்டும். நம்மிடத்தில் தக்வாவை மணந்திருக்க வேண்டும். நம்மிடத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தனிமையில் பயப்படக்கூடிய ஒரு அச்சத்தை அதை உண்டாக்கி இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் மட்டும்தான் ரமலானை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். ரமலானும் நம்மை அருட்பார்வை கொண்டு பார்த்தது என்று அர்த்தம். ரமலானோடு நம்முடைய அமல்களை மூட்டை கட்டி வழியை அனுப்பி வைத்து விட்டவென்றால் ரமலான் நம்மை அருட்பார்வையாக பார்க்கவில்லை. நாமும் ரமலானை ஒரு பாக்கியமாக கருதவில்லை. ஏதோ சிலருடைய பயணங்கள் உம்ரா பயணங்கள் டூர் பயணம் மாதிரி போகிறது போல. சிலர் பார்த்தீங்கன்னா ரமலானையும் டூருக்கு போகிற மாதிரி போயிட்டுருக்குறாங்க. அதிகமாக போகிறது சொல்ல வரல, நியத்து சொல்கிறோம். அவங்க அதில் ஒரு பெருமையை நாடுறாங்க. அதே போல ரமலானை அடைவதில் ஒரு விதமான பெருமையை நாடுகிறோம். ரமலானை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு ஒரு பஸ்ஸில் போகிறோம், நான் நோன்பு வச்சுருக்கிறேன் இடம் கொடுங்கன்னு கேட்கறது. நோன்பை சொல்லி உலகத்தில் எந்த சலுகையும் கேட்கக்கூடாது. ஏன் தெரியுமா? அது அல்லாஹ்வுக்காண்டி செய்யறது. நோன்பு சொல்லி ரேஷன் கடையில் போய் முன்னாடி போய் நிற்கிறது. சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் ரெஸ்ட் விடுவாங்க, அது வேறு விஷயம். நோன்பை சொல்லி உலக ஆதாயம் எதையும் தேடக்கூடாது இருக்கிறார்கள் பெரியவர்கள். ஏன் தெரியுமா? அது அல்லாஹ்வுக்காண்டி செய்கிறது. இப்போ அதனுடைய கூலி இங்கே பெற்றுக்கொண்டால் எப்படி மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான்? இப்போ நோன்பை வைத்து ஒரு ஆதாயம் தேடுவது. சில சகோதரர்கள், எல்லாரையும் சொல்லவில்லை, வெளிநாட்டில் வாழக்கூடிய சகோதரர்கள், நோன்பு வைத்தா நம்ம கஃபீல்கிட்ட நல்ல பேர் கிடைச்சிடும், கஃபீல் நமக்கு கொஞ்சம் நல்லா கவனிப்பார் அப்படின்ற நோக்கத்துக்காக நோன்பு வைக்கக்கூடிய சில அற்பமான சில சகோதரர்கள். இப்போ இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் இந்த ரமலான் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தார். ரமலான் முடிந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை அப்படியே தொடர வேண்டும். அப்படி தொடர்ந்தால்தான் ரமலான் நம்மை அருட்பாடை ஒரு பார்த்திருக்குது என்று அர்த்தம். ஏன் ரமலானுக்கு பிறகும் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய தேவைகள் அதிகம் இருக்கிறது. குறிப்பாக நாம் சமீபத்தில் எதிர்கொள்ள வேண்டிய தேர்தல், அதில் வரக்கூடிய ஆளுமைகள், தலைவர்கள், இவர்களை எல்லாம் நம்முடைய அமல்தான் தேர்ந்தெடுக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும்.
நாம் நினைக்கலாம், பிரசங்கம் செய்யலாம், பல ஆட்சியாளரை நாம் அணுகலாம், அவர்களுக்கு காலையை கிளக்கலாம், அதுவெல்லாம் உலக ரீதியாக. இன்னைக்கு அதெல்லாம் நம்பிக்கை போயிடுச்சு. நம்ம சர்வசாதாரணமாக சொல்கிறோம் இல்லையா, மிஷின் வந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அதுதான் உலகத்தை நம்பினால், ஆட்சியாளரை நம்பினால் ஒரு சின்ன மிஷின் வேலை செஞ்சுட்டு போயிடும். எங்கே அழுத்தினாலும் எங்கே போய் ஓடுவோம் அப்படின்னு அவங்க செட் பண்ணி வச்சிருவாங்க. அதுவே படைத்த ரப்பிடத்தில் கேட்டால், எந்த ஆட்சியாளரை வேண்டாம் என்று கேட்கிறோமோ அவனே வந்தாலும் கூட ரப்பு அதற்கான கூலியை கொடுப்பான். ஆட்சியாளரை பார்த்து பயப்படுகிற சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் அல்ல. ஃபிரௌனை பார்த்திருக்கிறது, மிகப்பெரிய கொடுங்கோலன் அபூஜகளை பார்த்திருக்கிறது, நம்ரூதை பார்த்திருக்கிறது. எந்த ஆட்சியாளரை பார்த்தும் யாரும் பயப்படவில்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வை பயந்துட்டோம் அப்படின்னா உலகமே நம்ம காலடியில். நம்முடைய பெரும்பான்மையான பயம், மறுபடியும் வந்து விடுவார்களோ, என்ன ரப்பை விட பெரியவன் அந்த கொம்பன். ஈமான் எங்கே சென்று விட்டு நம்முடைய ஈமான் திருப்பி வந்துடுவானோ, வரட்டும். ஃபிரௌனை விட பெரிய ஆள் இந்த உலகத்தில் வந்துடுவானா? அந்த ஃபிரௌனையும் வழியிலே என்று பார்த்து விட்டானா இல்லையா ரப்பு? யாரு வேண்டுமானாலும் வரட்டும், துவா செய்வது கடமை, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாம் உன்னை பயப்படாத, எங்கள் மீது இறக்கப்படாத, அல்லாஹ் சல்லித்து அலைனா வல்லா யகாஃபுக வலா யர்ஹமுனா, அப்படிப்பட்ட ஆட்சியாளரை அமைத்து கொடுத்து விடாது என்று துவா செய்வது கடமை. அதற்காண்டி தன்னுடைய உயிருக்கு மேலாக ஒரு ஆட்சியாளர் நினைத்து பயப்படுவது என்பது அது ஈபாடு கிணங்களை விளைவிக்கக்கூடிய துரோகம். எப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் ரப்புக்கு முன்னாடி ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. சுருட்டி இப்படி விழுத்து பிடிச்சாலும் முடிஞ்சு வச்சு, அல்லது ஹிதாயத்து கொடுத்தாலும் கொடுத்தது தான். யாரையும் சாபமிடுறதுக்கு நம்ம வரல, ஹிதாயத்து கொடுத்தாலும் கொடுத்தது தான். ஒன்று அவர்களுடைய ஹிதாயத் உலகத்திற்கே மாற்றத்தை ஏற்படுத்தும், இல்லை என்றால் ரப்புனுடைய அதாபு உலகத்தையே திருத்தும். ஃபிரௌனை பார்த்து இன்னைக்கு பயப்படுதா இல்லையா உலகம்? அல்லாஹ்வுக்கு தெரியும் ரகசியம் என்ன, அல்லாஹ்வுக்கு தெரியும். எதை நினைத்து ஒரு முஸ்லீம் பெருமளவில் கவலைப்படக்கூடாது. ஆட்சியாளர் நினைத்து இதை வச்சு பெரிய லெவல்ல அன்னைக்கு ஒருத்தவங்க ஓட்டு கேட்கிறாங்க, இஸ்லாமிய சமுதாயமே உங்களுக்காகதான் போராடி கொண்டிருக்கிறேன், நீ யாரா எங்களுக்கு போராடுறதுக்கு? அப்படின்னு அவசியம் கிடையாது. நீ பாதுகாத்தான் என் உயிர் வாழ வேண்டும் என்றால் அந்த உயிர் எனக்கு தேவையில்லை, ரப்பு எனக்கு இருக்கிறான், நீ என்ன எனக்கு போற, எதை சொல்லி ஓட்டு வாங்கலான்னு இருக்கிறாங்க. நான் பொதுவாக பேசுகிறேன், யாரையும் வைத்து நம்ம தனிப்பட்ட ஒரு தாக்குதல் கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு நற்செயல் செய்தால் அதை சொல்லி காட்டுவது, இதை சொல்லி காட்டி ஓட்டு கேட்பது இஸ்லாத்திலே சொல்லி காட்டுதல் என்பது ஆக மோசமான செயல். ஒரு 10 கோடி ரூபாய்க்கு பள்ளிவாசல்ல கட்டி கொடுத்துட்டா கூட நான் தான் கட்டி கொடுத்துட்டேன்னா அந்த மண்ணா போச்சுன்னு அர்த்தம், அதுக்கு எந்த நன்மையும் கிடையாது. எதுக்கு சொல்ல வருகிறோம்? ஆட்சியாளரை அமைப்பது நம் கையில் ரப்பு ஒப்படைத்திருக்கிறான். எப்படி அமைக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை முறைதான் ஆட்சியாளரை மாற்றுகிறது. நாம் எப்படி வாழ்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தலைவரை அல்லாஹ் தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த சமுதாயத்தில் ஆபாசம் அதிகமாகிவிட்டதோ, பகிரங்கமாகிவிட்டதோ, அந்த சமுதாயத்திற்கு புதிய புதிய நோய்கள் உண்டாகும், கேள்விப்படாத நோய் எல்லாம் உண்டாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? தொழுகையாளர்கள் கூட ஃபோனில் அந்த வால்பேப்பரில் சாதாரண ஒரு கிரிக்கெட் நடிகருடைய ஃபோட்டோ வச்சிருக்கிறதையும், சினிமா நடிகருடைய ஃபோட்டோ வச்சிருக்கிறதையும், சினிமா நடிகையின் ஃபோட்டோ வச்சிருக்கிறதையும், சினிமா ரிங்டோன், அதெல்லாம் யாருன்னு தெரியல, அதனால் நான் சொல்லிடுவேன், கோச்சிக்கிட்டான்னு பரவாயில்ல. 5 நேரமும் ஒருத்தர் ஃபோன் அடிக்குது, சினிமா பாட்டில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. 5 நேரம் தொழுகிறாரு, யாரும் எனக்கு தெரியாது, அதனால கோச்சிக்க வழி இல்லை. கோச்சிக்கிட்டாலும் அல்லாஹ் காட்டி அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. 5 நேரம் ஒரு ரிங் அடிக்குது சினிமா பாட்டில், 5 நேரம் தொழுகிறோம். அன்னைக்கு ஒருத்தர் ஒரு பாத்ரூமில் உட்காந்து ஃபோன் அடிக்குது, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், எங்க கக்கூஸ்ல. பாரு இஸ்லாத்தை எங்க வைத்திருக்கிறாங்க. அவர் எடுத்து ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும், நான் கக்கூஸ்ல இருக்க அப்புறம் பேசுறேங்கிறார். இப்படிப்பட்ட அரைக்குறை ஹாஜியார்கள் தான் உருவாக்கி இருக்காங்கன்னு பார்க்குறோம். இப்போ இப்படி இருந்தால் அல்லாஹ் எப்படி நமக்கு உதவி செய்வான்? இப்போ ஆபாசத்தினுடைய வெளிப்பாடு சர்வ சாதாரணமாக சகரு நிகழ்ச்சி பார்க்குறோன்ற சாக்கில் அப்போ வரக்கூடிய விளம்பரத்தில் கூட ஆபாசம் வருகிறதா இல்லை? அன்னை பெண்கள் ஆபாசம் எங்கே அதிகமாகிறதோ புதிதாக நோய்கள், அந்த அப்படிப்பட்ட பேரே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். கொரோனான்ற பேர் நிறைய பேருக்கு இன்னும் சொல்ல தெரியாது இல்லையா? அப்போ புதிதாக நோய்கள் அந்த சமுதாயத்தில் உருவானாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
எந்த சமுதாயம் அளவீடுகளில் மோசடி செய்கிறதோ, நிலுவையில் மோசடி செய்கிறதோ, அந்த சமுதாயம் பொருளாதார பற்றாக்குறைக்கு ஆட்படுத்தப்படும், பொருளாதார நெருக்கடிக்கு ஆட்படுத்தப்படும். அளவீடுகளில் மோசடி செய்தால் பொருளாதார நெருக்கடி ஏற்படும், ஆட்சியாளர்கள் அடக்குமுறை ஏற்படும். யார் சரி, யார் அளவீடு, யார் சரியா அளக்கிறோம்? இப்ப நம்ம சீர் தப்பு வச்சு ரொம்ப குறை சொல்லலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த சமுதாயம் ஜக்காத்தை கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த சமுதாயத்திற்கு மழை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நம்மளாம் பார்க்கணும், இந்த ரம்ஜான்ல கூட்டுன்னு மழை கொட்டிருச்சு இல்லை? ஏன் தெரியுமா? ஜக்காத் கடமையான எத்தனையோ நபர்கள் ஜக்காத்து வாங்கிட்டு இருக்கிறான். வாங்கி சுகம் கண்ட சமுதாயம் ஜக்காத்து கொடுக்கப்படுற இடத்துல கியூல நிற்கிறாங்க. எல்லாத்தையும் தன்னுடைய அந்த ஆடம்பர தோற்றத்தை கலட்டி வைத்து விட்டு ஒரு ஏழை போன்று பாவனை செய்து ஜக்காத்தை வாங்குவதில் தான் சமுதாயம் குறியா இருக்குது. எங்கெங்க எப்பப்ப ஜக்காத் தருவா, எங்கெங்க யாரு ஃப்ரீயா என்ன தருவா, கொடுப்பதில் இந்த சமுதாயம் அக்கறை காட்டுவது கிடையாது. அப்ப மழை எல்லாம் நிப்பாட்டிட்டான். இப்ப மழை பெய்யலன்னா ஏன் பெய்யல? ஜக்காத்தை முழுமையான முறையில் சமுதாயம் வெளியேற்றவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை யார் மீறுகிறார்களோ, அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன கடமை எல்லாம் விதித்திருக்கிறானோ அதையெல்லாம் யார் மீறுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன ஏற்படுத்துவான்? எதிரிகள் சாட்டப்படுவார்கள். அவர்கள் அவர்களுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் பறிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நீ பறிக்கிறானா இல்லையா? நாட்டை விட்டு வெளியே போய் சொல்றானா இல்லையா? பொருளாதாரத்தை முடக்குகிறானா இல்லையா? நாமெல்லாம் அப்படித்தான் கொடுங்கோல ஆட்சி இல்லை, இந்த ஓ சைடு தவறு இருக்குது. தவறை ஒப்புக்கொண்டாக வேண்டும். முதல்ல நம்ம தப்பு செய்யறவங்க முதல்ல ஏற்றுக்கொடுங்கிறோம், நம்ம அதை ஏத்துக்கிறதே இல்லையே. அதே போன்ற மார்க்க தீர்ப்புகளை விட்டு யார் உலகத்தினுடைய அறிவை வைத்து தீர்ப்பு சொல்கிறார்களோ அந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே குழப்பங்கள் அதிகமாகும், ஒற்றுமை சீர்குலையும் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடக்குதா இல்லையா? அஜர்த்தை எத்தனை மசாயில் நம்ம கேட்கிறோம், கேட்கறதே இல்லை. ஏன்னா கேட்டால் கூடாதுன்னு தெரியும், நமக்கே தெரியும் ஆல்ரெடி. அஜரத் இந்த வியாபாரம் கூடுமா கூடாதுன்னு தெரியும், கேட்கறதே இல்லை. யாரு கூடுன்னு சொல்லுவாங்களோ அப்படிப்பட்ட ஆள்ல போய் கேட்கறது. இன்னைக்கு நிறைய ஆன்லைன் பிசினஸ்லாம் வந்துருச்சு, அந்த கிரிப்டோ கரன்சி அது இது நிறைய வந்துருச்சு. அது ஹராமுன்னு தெரியும், ஆனால் கேட்கறது இல்லை. கேட்டா ஹராமுன்னு சொல்லிடுவாங்க. அஜரத் அப்படியே ஹராமுன்னு சொன்னாலும் ஆர்கியூமெண்ட் பண்றது, யார்கிட்ட யார் ஆர்கியூமெண்ட் பண்றது? இன்னைக்கெல்லாம் சட்டம் சொன்னா ஏத்துக்கிறது இல்லை. அது இப்படி அது அப்படி இப்படி, அப்ப என்னது என்றது கேட்கிறேங்கிறோம். மார்க்க சட்டத்தை மார்க்க வல்லுநர்கள் சொன்னால் அப்படியே பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு அப்படி இல்லையே, திருப்பி ஆர்கியூமெண்ட் பண்றது, உலக அறிவு இல்லைங்கிறது, அவர் அந்த காலத்தினுடைய அறிவு இருக்குங்கிறது. எந்த காலமாக இருந்தாலும் குர்ஆன் பேசுகிற அறிவு கியாமத்து வரைக்கும் அதுதான் அறிவு, நீங்கள் வைத்தது சட்டம் அல்ல. இப்படி எல்லாம் ஹராமான சம்பாதிச்சுக்கிட்டு இப்ப நமக்கு சோதனைகள் வருதுன்னா இப்ப யார் மேல பழகி போடுறது? ஆட்சியாளர் நம்ம கொடுங்கோல ஆட்சியாளர் அமைகிறான் என்றால் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. நாம ரொம்ப பயப்படுறது இல்லை. அல்லாமா ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னது போல, இஸ்லாத்தை காப்பாற்றுகிறோம், சிறுபான்மையை காப்பாற்றுகிறோம், இஸ்லாமியரை காப்பாற்றுகிறோம் என்று முழங்குகிறார்களே தவிர வாழ்க்கையில் இஸ்லாத்தை கொஞ்சம் கூட கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. அது என்ன சிலையா கேட்கிறாங்க? அது என்ன சிலையா காப்பாத்துறதுக்கு? ஒரு பொருளை பாதுகாக்கணும், பொருள் இருந்தாலும் பாதுகாக்கிறதுக்கு. இப்போ போனை பாதுகாக்கிறேன்னு சொல்லலாம், காத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இப்ப இஸ்லாம் என்ன ஒரு ஆப்ஜெக்ட், அது பாதுகாக்கிறதுக்கு அது என்ன சிலையா? இல்லையே. நீ என்ன பாதுகாப்பது? ஒரு வாழ்க்கையில் இஸ்லாத்தை கொண்டு வா, தானாக பாதுகாக்கப்படும், ரப்புடைய பொறுப்பு. அப்ப பேசுவதற்கு பேச்சாளர்கள் தயாராகி விட்டார்கள் திருமுனை பிரச்சாரங்களாக. ஆனால் வாழ்க்கையில சுத்தமா தீன் கிடையாது. நீ பார்க்கிறமா இல்லையா? இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை நிரூபணை எத்திரட்டப்பட்டு இருக்குது. இஸ்லாமிய அடையாளங்கள் தேவைப்படுகிறது, இஸ்லாமிய ஆடைகள் தேவைப்படுகிறது, இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் தாடிகள் தேவைப்படுகிறது. பிறநாள் அன்னைக்கு கூட தாடி எடுத்துட்டு வந்து எத்தனை பேர் இருக்குமா? ஹராம் தானே, யோசிக்க வேணாம். அல்லாண்ட போறோமே, இன்னைக்கு போய் தாடியை ஒழிச்சிட்டு வரோமே யோசிக்க வேணாம். ஜும்மாவுக்கு டை அடிக்கிறது, பிறநாளைக்கு டை அடிக்கிறது ஹராமானதையும் நல்ல நேரம் பார்த்து சேரும். பார்த்தீங்களா? அப்ப சாப்ப கிட்ட மட்டும் வருமா? என்ன நல்ல ஆச்சாரம் வருவானா? அந்த கெட்ட ஆச்சாரம் நல்லா கொடுப்பானா?
இப்ப யாரிடம் தவறு இருக்கிறது ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் தீன் இடத்தில் குறை இருக்கிறது. அல்லாஹ் நம்மை தண்டிக்கிறான். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற தண்டனை கெட்ட ஆட்சி என்பது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப எப்படி மாற்றுவது? நம்முடைய இபாதத்தால் அதை மாற்ற வேண்டும். பத்ரு போரை பற்றி குறிப்பு வருகிற பொழுது, பத்ரு போர் நடப்பதற்கு 6 மாதத்துக்கு முன்பே தஹஜ்ஜுத் தொழுகையை நாங்கள் விடவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு எத்தனை அரசியல் இருக்கிற பேர், எத்தனை பேர் சுபு தொழுதுட்டு போறோம்? அரசியல் இருக்கிற எத்தனை பேர் அல்லாஹ்ட்ட கையேந்திரிக்கிறோம்? இஸ்லாத்திற்காக இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்கோம் இல்லையே. நம்முடைய தலைமை என்ன அறிவிக்கிறதோ அப்படியே கட்டுப்படணும். அப்படிதான் போயிட்டு இருக்குது. சரிதான். அந்த தலைமை யார்? ஒரு பக்கம் உலமாக்களுடைய தலைமை. உலமாக்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக யாரிடத்திலும் கையேந்தாதவர்கள், ஓட்டுக்காக வேண்டி பிச்சை எடுக்காதவர்கள் தலைமை. அவர்கள் சொல்லுகிறார் ஒரு கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கள் என்று. அதை எதிர்க்கிறீர்கள். உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக வேண்டி சில காரணத்திற்காக வேண்டி இருந்தாலும் கூட உலமாக்களை வசைப்பாடுகிறீர்களே. யாருக்காக வேண்டி யாரை விட்டு கொடுக்கிறீர்கள்? இந்த உம்மத்தை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய உலமாக்களை ஒரு அரசியல்வாதத்திற்காக வேண்டி நீங்கள் சபிக்கிறீர்கள். பேஸ்புக்ல பார்த்தா கமெண்ட் பயங்கரமா. யோசிக்க வேண்டிய யாருக்காக யாரை எதிர்க்கிறோம்? தனிப்பட்ட ஒரு தாக்குதல் என்பது வேண்டாம். அப்ப நம்முடைய அரசியல் தீர்மானம் என்பது நம்ம கையில தான் இருக்குது. பத்ரு போர் நடக்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? யா ஹய்யு யா கய்யூம் திக்ர் செய்து கொண்டு அல்லாஹ்ட்ட அழுது புலம்பனாங்களே. எந்த அரசியல் தொண்டர்கள் யார் அப்படி துவா செய்கிறோம்? அல்லாஹ்ட்ட எத்தனை பேர் அழுது துவா செஞ்சிருக்கோம்? நல்ல ஆச்சாரிய கூடி என்று எத்தனை பேர் துவா செய்திருக்கிறோம்? ஒரு முஸ்லிமுடைய துவாவுடைய பவர் என்ன தெரியுமா? ஒரு ஈமான்தாரியை யார் அவர்களை தண்டித்தாலும் ரப்ப அவர்களோட துணையில் இருப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான். வகாலல்லதீன கஃபூலு லிருசுலிஹிம், அவர்களுடைய தூதர்களை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள் எல்லாம் சொன்னார்கள், லனுஹ்ரிஜன்னக்கும் மின் அர்லினா, நம்முடைய இந்த பூமியை விட்டு உங்களை நாங்கள் வெளியேற்றுவோம். அவள தஅவுதுன்ன ஃபீ மில்லத்தினா, அப்படி இந்த பூமியில தான் நீங்க வாழணும், இந்த நாட்டில் தான் வாழணும் அப்படின்னா எங்களுடைய மதத்திற்கு, தாய் மதத்திற்கு திரும்பி வாருங்கள் என்று அவன் பிரகடனம் செய்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு வகை அறிவித்தான். ஃபௌஹா ரப்புஹும் இலைஹிம் லனுஹ்லிகன்ன ஸாலிமீன், நிச்சயமாக அநியாயம் செய்யக்கூடியவர்கள் நாம் அழித்தே தீருவோம். இது இன்னைக்கு நடக்கிற மாதிரி இருக்கா இல்லை? என்ன சொல்றான்? இந்தியா விட்டு வெளியே போ, இல்லைன்னா தாய் மதத்துக்கு வந்து இரு. அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்ட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. எல்லா நபிமார்களுக்கு இப்படிதான் நடந்தது. ஆனால் இறுதி வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைக்கும். எப்படி தெரியுமா? வல நுஸ்கினன்னகுமுல் அர்த மின் பஅதிஹிம், அவர்களை அழித்ததற்கு பின்னால் உங்களை நாம் அங்கே குடியமர்த்துவோம். யாரை நாட்டை விட்டு வெளியே போக சொல்கிறார்களோ, வெளியே போ சொன்னவர்களை அழித்து விட்டு இவர்களை, இந்த முஸ்லிம்களை நாம் குடியேற்றுவோம். எப்ப தெரியுமா? யார் என்னிடத்தில், அதாவது கியாமத்தில் இடத்துல வந்து பதில் சொல்லணும் யார் பயப்படுறீங்களையோ, யார் அச்சமூட்டியினுடைய எச்சரிக்கை யார் பயப்படுகிறீர்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட வெற்றியை கொடுப்பேன் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வை பயந்தால் முஸ்லிம்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அப்ப நம்முடைய தேர்தலுடைய தலைமை என்பது நாம தான் தீர்மானிக்க வேண்டும். எப்படி? ரப்புட்டு ஒப்படைக்கணும். ஓட்டு போடுறது ஒரு செய்தி, ஜமாத்தலமா அறிவிச்சிருச்சு, அது வேற விஷயம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நம்மிடத்தில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும். அதிகமான துவா செய்ய வேண்டும். இந்த பெருநாளை தொடர்ந்து அதற்கான தான் சொல்லுகிறோம். நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கை நடைமுறை அப்படியே தொடர வேண்டும். இப்படி தொடர்ந்தால்தான் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான். வல்ல ரஹ்மான் வருகிற அந்த தேர்தலில் நல்ல ஆட்சியெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. உலகெங்கு எல்லாம் இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ எல்லா மக்களுக்கும் வல்ல ரஹ்மான் இன்றைய நாளில் வழக்கத்தில் ஒரு நாள் அல்லாஹ் உதவி செய்வானாக. குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அளவில் உதவி ஏற்படுத்தி கொடுப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.